இறைவாக்கு வாழ்வின் விளக்கு. பல கட்டளைகளையும் விதிகளையும் கொண்ட யூத சட்டத்தை அழித்தார். இரு இனத்தவரையும் தம்மோடு இணைந்திருக்கும் புதியதொரு மனித இனமாக படைத்து அமைதி ஏற்படுத்தவே இவ்வாறு செய்தார். தாமே துன்புற்று பகைமையை அடித்தார். சிலுவையின் வழியாக இரு இனத்தவரையும் ஓருடலாக்கி கடவுளோடு ஒப்புரவாக இப்படி செய்தார். எபேசியர் 2 அத்தியாயம் 15-16 திருவார்த்தைகள். சுருக்க விளக்கம். மனுக்குலத்தின் ஒற்றுமைக்காக தான் சிலுவையில் துன்புற்று ஒற்றுமைக்கு எதிராக இருந்த யூத சட்டத்தை அழித்து நீதியை நிலைநாட்டினார் ஆண்டவர் இயேசு. யாரோ எதற்கோ ஏற்படுத்தின பிரிவினை சட்டங்களை, அதை தக்க வைக்கும் கூறுபாடுகளை என்றைக்கும் பிடித்து தொங்கிக் கொண்டு வாதாடி கொண்டிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம். நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறோமா? சிந்திப்போம், மனமாறுவோம். ஆமேன்.